அதிமுக மீண்டும் உடைகிறது, சில்லு சில்லாக பேர்ந்துகின்றது. காரணம் என்னவென்றால் தேர்தலில் தோல்வி எதிரொலியால் அதிமுக மீண்டும் பிளவுபடுகின்றது. காரணம் என்னவென்றால் 4ஆம் தேதி இரவு அவர்கள் தோல்வியில் தோல்வி தோல்வி என்று மூன்றாவது நிலைப்பாட்டிற்கு தாவேகா, இரண்டாவது திமுக, மூன்றாவது அதிமுக வரக்கூடிய நேரத்தில் KP முனுசாமியின் சூழ்நிலையால் தான் இன்று தாவேக்கு இன்னைக்கு அதிமுக சிதறு போகின்ற காரணம் என்னவென்றால், நேற்று வண்டியிலிருந்து ஏன் காரிலிருந்து KP முனுசாமி அழுதார் தெரியுமா? KP முனுசாமிக்கு அதிமுகவில் இருந்து OPS பிரித்துக் கொண்டு அவரையும் குட்டிச்சோர்வாக்கினார். அதன் பிறகு VK சசிகலாவை இணைக்க வேண்டும், அதிமுக இணைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தொண்டர்களும் கேட்டுக்கொண்டு KP முனுசாமி அதையும் தடுத்தார். ஏன் தடுத்தார் என்றால், அவர் அதிமுக ஆட்சியின் போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவரே ஒண்டியா சாப்பிட்டாரு. பார்ட்டி ஃபண்டு கூட கொடுக்காத காரணத்தினால்தான் அதிமுக தலைமை அவரை கட்சியில் நீக்கினார், பதவியிலிருந்து நீக்கினார்கள். அந்த கோபம் VK சசிகலா அம்மையார் தான் நீக்கினார் என்ற கோபத்தினால்தான் அவர் சசிகலா அம்மையார் மீது கோபப்பட்டார். 4ஆம் தேதி KP முனுசாமி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைகின்றார். அவருடைய தொகுதியில் தோல்வி அடைந்த காரணத்தினால்தான் இன்று அதிமுகவை பிளவுபட காரணம் KP முனுசாமி. என்னவென்றால் 4ஆம் தேதி இரவு டெல்லியிலிருந்து பாஜக சென்னையில் உள்ள பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகன் சொல்லுகின்றார்கள், நீங்கள் தவேகாவுக்கு அதிமுக கூட்டணி கொடுங்க என்று சொல்லுகின்ற போது, ஆனால் காங்கிரஸை சேர்க்காதுன்னு சொல்றாங்க. அந்த முக்கிய மயிலாப்பூரை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரைப்பட நடிகை திரிஷாவிடம் போன் பண்ணி சொல்லுகின்றார், நீங்கள் விஜயிடம் கூறுங்கள், நிலைமை சொல்லுங்கள், காங்கிரஸிடம் போகாதீர்கள், அதிமுக உங்களுக்கு ஆதரவு தரும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த தகவலை அறிந்து கொண்ட KP முனுசாமி என்ன செய்தார்? ஐயோ, நாமளே தோத்துட்டோம், அதனால அதிமுக கூட்டணியும் இல்லை, ஆதரவும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை என்று சொல்லுகின்ற போதுதான் அதிமுக பிரச்சனை வருகின்றது. நேரம் கடக்க 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 வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணி கையெழுத்து போட்டு உடம்பாடாயாச்சு. இதனால டெல்லி பிஜேபி தாவேகா மேல கோவப்படுறாங்க. அந்த சில கோபத்தினாலதான் ஆளுநரை கூட அழைப்பதற்கு சில 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 விஷயங்கள் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் வேலுமணி அவர்களும் நம்முடைய CV சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் பல முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாங்க, எடப்பாடி அண்ணன் கிட்ட, எங்க பாருங்க 5 வருஷம் ஆட்சியிலமா இல்ல, திரும்ப 5 வருஷம் இழக்க விரும்பல, அதனால நாம ஆட்சியில பங்கு பெறுவோம், ஆட்சியில பங்கு பெறும் போட்டாதான் நம்ம ஏதாவது கட்சியை ரன் பண்ண முடியும் என்று சூழல பிரச்சனை வரும்போது KP முனுசாமிக்கு பேச்சை கேட்டு உடனே பிரச்சனை ஆகும்போது பாண்டிச்சேரியில் ரிசார்ட்ல கொண்டு வைக்கிறாங்க. நேற்றைக்கு 4 மணியோட விடுதலை சிறுத்தை தாவேக்கு ஆதரவு கொடுத்தவன, விடுதலை சிறுத்தையில ஆதரவு கொடுத்தவன என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்து ஆதரவு கொடுத்தாச்சு போங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு அதிமுக 3ஆக பெரிய சூழ்நிலை உள்ளது. இன்னும் ஒரு 4 நாளில் 3 நாளில் ஏன் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று இன்று ஆளுநர் சொல்லியுள்ளார். அந்த நேரத்தில் நிச்சயமாக அதிமுகவில் 15 MLAக்கள் இருந்து 25 MLAக்கள் வரைக்கும் கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற போது ஏற்கனவே அதிமுகவில் தலைவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. OPS, செங்கோட்டையன், ஜெயஸ்ரீ பிரபாரன், மனோஜ் பாண்டியெல்லாம் வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக 40-43 MLA வச்சுக்கிட்டு மீண்டும் அதிமுக பிரிஞ்சு போகின்றது. காரணம் என்னவென்றால், எல்லாருக்கும் அழகா டெல்லி என்ன சொல்லுகின்றது, ஆதரவு கொடுங்கன்னு சொல்றாங்க. அழகா நீங்க ஆதரவு கொடுத்தா திமுக காங்கிரஸ் தாவேக்காக வந்திருக்காது. உங்களுக்கும் கூட்டணி ஆட்சியில 5 மந்திரி வாங்கியிருக்கலாம், கட்சியில ரன் பண்ணிருக்கலாம். அதுவும் இல்லாம கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி பொழுது போச்சு, உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணு மாதிரி. KP முனுசாமி எப்படி ராமாயணத்திற்கு ஒரு கூனியோ மகாபாரத்துக்கு ஒரு சகுனியோ அதிமுக ஒரு KP முனுசாமி என்பதுதான் இன்னை வெளிச்சம் போட்டிருக்கிறது. இதனுடைய எல்லாரும் KP முனுசாமி திட்டதான். நேரத்தை கூட அவர் அமிர்த வாகனத்துல சொல்லி விக்கி அழுதுட்டு இருக்கிற என்ன பண்ணுவாங்க. ஆகவே அதிமுக இந்த முறை மீண்டும் புலவப்படுகின்றது. அதிமுகவும் விரைவில் வைகோ கட்சியை போல், புதிய தமிழக கட்சி போல் ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது. காரணம் என்றால், இளம் தலைமுறைகள் இன்று திராவிட கட்சியை நம்பவில்லை. ஆகவே அதிமுக தோல்விகளையும் தோல்வி அனைத்தும், அதாவது என்ன செய்வதற்கு இன்றைக்கு சசிகலா அம்மையார் இந்த கட்சியில இன்னைக்கு இருந்து இந்த கட்டமைப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில வந்திருக்கும். நிலைமை என்ன சொல்லுங்க. இன்னைக்கு என்னாச்சு, எங்கே தேடுவேன் கழகத்தை, எங்கே தேடுவேன் போது அதிமுக சுக்கு நூறாக தன் கண்முன்னே போய்கின்றது போது எப்படி என்றால், காடுகளில் கூட்டமாக மான்கள் மேயும்,
மான்கள் மேய்கின்ற போது அங்கு ஓநாய்கள் என்ன செய்யும் என்றால் இந்த மான்கள் இன கூட்டத்திலே இருந்து செய்யும். மான்கள் இன கூட்டத்தில் இருந்து செய்கின்ற போது அவர்கள் என்ன செய்யணும்னா, எப்படியாவது இந்த ஒரு மானை அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓநாய்கள் அந்த மான்கள் கூட்டத்திலே அப்படியே சந்தேகம் வராம அளவுக்கு அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு மானை பிடிச்சு கவ்வும் ஓநாய். மற்ற மான்லாம் ஓடும். அந்த மானை பிடிச்சு கவ்வின கழுத்தில் உள்ள கழுத்தை பிடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கின்ற போது அந்த மான் தன்னுடைய மரணத்தை தன் முன்னாலே நினைத்து பார்க்கின்றது. நம்முடைய மரணம் இப்படியா வருகின்றது என்று பாண்டு. அதே போல் அதிமுகவுடைய தோல்வி, அதிமுகவுடைய வீழ்ச்சி தான் கண் முன்னாலே பார்க்கின்ற போதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படிப்பட்ட தீய சக்தி கருணாநிதி, தீய திமுக என்று எம்ஜிஆர் எதற்காக இந்த கட்சி ஆரம்பித்தாரோ, அதே எம்ஜிஆர் பார்முலாவில் எப்படி ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாரோ, அதே ஜெயலலிதாவுடைய பார்முலா வி.கே. சசிகலாவும் கொண்டு வந்தார். ஆனால் வி.கே. சசிகலாவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற கே.பி. முனிசாமியுடைய சகுனி தந்திரத்தினால்தான் இன்று கட்சி கவிழ்ந்து விட்டது. அது இன்று ஒன்றுமே செய்ய முடியாத தவழ்ந்து நெளிந்து சென்ற முதலமைச்சரானவர் இன்று நிலைமை என்னவென்றால், அதாவது எதை விதைப்போமோ அதே தான் இன்று அதிமுக அறுவடை செய்துள்ளது. அதிமுக சொல்ல விட எடப்பாடி அண்ணன் தவறான ஒரு ஹேண்டர் பண்ணல்தான் இன்னைக்கு அதிமுக இவ்வளவு வீழ்ச்சிக்கு காரணம். ஆகவே புதிய தலைமுறை புதிய பாதையை நோக்கி பயணிக்கின்ற நேரத்தில் நீங்கள் பழையன புதிகளும் மொத்தத்திற்கு அதிமுக மைனஸான ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆகவே அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்பதை டெல்லி பிஜேபிக்கு தெரியும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.